இறந்தவர் பற்றி ஏன் மீண்டும் மீண்டும் பேசணும்? கோச்சே வாழ்கிறாரா, இல்லை ஹிட்லர் வாழ்கிறாரா, முசோலினி வாழ்கிறாரா? யாரும் வாழலையா, இறந்து போயிட்டாங்களே. நாம் தமிழர் கட்சியை தடை செய்வதற்கான ஆதாரங்கள் கூட என்கிட்ட இருக்குது. 2024 2 ஆண்டுகளில் கட்சியை முடிச்சிக்க வேண்டியதானே. அதெல்லாம் ஒருபோதும் மைனாரிட்டி சொல்கிறதுக்கும் திருமதி ஜெயலலிதா சொல்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? 85 வயசில் எவ்வளோ முதிர்ச்சி இருக்கணும், எவ்வளோ பக்குவம் இருக்கணும். 98 வந்து அதிமுக பாஜக கூட்டணியை குறிப்பிட்றப்ப இதே கருணாநிதி அவர்கள் வந்து பரதேசி பண்டாரம்ங்கிறது சாதி சொல்லு. இதே உதயநிதி பேசுகிறப்ப எடப்பாடி பழனிசாமி முட்டி போடுவார் அப்படின்னு பேசுகிறாரு, காலு கடையே பூந்துப்பாருன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற பேச்சு இல்லையா? இந்த நாட்டில் சிறுத்தைகள் நடமாடலாம், சிங்கங்கள் நடமாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 சாதி சமூகங்களுக்கிடையே மோதலை உருவாக்குற வகையில் கருணாநிதி பேசுவார். ராஜீவ்காந்தி பொதுக்கூட்ட மேடையில் கருணாநிதியும் இன்னைக்கு பாஜக நிர்வாகியும் நடிகையுமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நினைச்சு என்னவா பேசினாரு? அவர் மட்டும் அப்புறம் 3 முண்டாட்டி கட்டி 4வது முண்டாட்டி குஷ்புக்கு ஆட்டையை போட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை வச்சு யாரும் கேட்கல. முரசொலி மாறன் குடும்பத்தை வந்து வச்சு பேக்கரி வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு மலினமான திரைப்பட காட்சியை ஒப்பிட்டு பேசினாரு. ஆர் ஆசாவை கருணாநிதியோட மருமகன் அப்படின்னாரு. புல் புடுங்கி கருணாநிதினாரு. அப்புறம் வந்து என்னென்னமோ பேசினாரு, கர்மம் முடிச்ச கருணாநிதி. அந்த பேச்சுகள் எடுத்து சமூக வலைதளங்களை உழவிட்டாலே அவர் திமுக இருக்க முடியாது, கூணி குடியா நிற்கணும், நடமாட முடியாது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நடிகர் விஜய் கட்சி தொடங்கி வர்றப்ப, ஆனால் கட்சி தொடங்குறப்பவே விஜய்க்கு அச்சுறுத்தல் நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து அப்பட்டமான சமூக அநீதி அப்படிதான் சொல்லணும். குளோப் 360 நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியின் இடும்பவனம் கார்த்திக் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்த விவாதங்கள் தமிழக அரசியலில் ஒரு பேசுபொருளாக மாறி வருது. திமுகவினுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும் பொழுது நாம் தமிழர் கட்சியை தடை செய்வதற்கான ஆதாரங்கள் கூட என்கிட்ட இருக்குது, நாம் தமிழர் கட்சி வரம்பு மீறி போகிறாங்க, ஈழத்தமிழர்களுக்காக கூட நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே செய்யலை, இப்படி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் நீ திமுக இருக்கார், அவரோட இருப்புக்கும் அவரோட அங்கே விசுவாசத்தை காட்டுறதுக்குமா அப்படி பேசுவார். நாம் தமிழர் கட்சியை வந்து தடை பண்ணிட முடியும், முடைக்கிற முடியும் அப்படின்னா 2021 வந்து அவர் திமுக சேர்றார், தேர்தலுக்கு முன்பாக சேர்றார். இப்போ 2024 இருக்கும். 2 ஆண்டுகளில் கட்சியை முடைக்கிட வேண்டியதானே. அதெல்லாம் ஒருபோதும் முடியாது. அவர் வந்து திமுக தரப்பில் வந்து தன்னை வந்து பெரிய அதிமேதாயை கூட காட்டிக்கொள்ள கட்சியை முடைக்கிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒருபோதும் வேலைக்காக்கப்படுறதில்லை. ஈழத்தை பொறுத்த வரைக்கும் ஈழத்தை பேசுவதற்கான எந்த தார்மீக தகுதி திமுகவுக்கு இருக்குது? 2009 ஈழ மக்கள் கொத்தாக கொண்டொழிக்கப்படுறப்ப திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? நாம் தமிழர் கட்சி 2010 மே 18 இன அழிப்பு செய்யப்பட்ட அதே மே 18 நாளை குறி வச்சு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுது. இந்த 14 ஆண்டுகள பயணத்தில் வந்து ஈழம்ங்கிறது தொலைதூர தீவு அல்ல, ஒரு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு தேசம் அல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களுக்கான தாயகம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அரசியல் பார்வை இல்லாத, அரசியல் பற்றிய புரிதல் இல்லாத மக்கள்கிட்ட எல்லாம் ஈழம்ங்கிற அதோட தேவையை குறித்து வலியுறுத்தியிருக்கோம். ஈழங்கிறது அரசியலில் அவசியம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பன்னாட்டாரங்களை ஈழ அரசியலை வந்து உயிர் போட்டு நாம் தமிழர் கட்சி வச்சுருக்கு. ஐநா மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி போய் ஈழ படுகொலைக்கு எதிராக பேசியிருக்கு. ஆனால் பேச இதே ராஜீவ்காந்தி அனுப்பி வச்சோமே, ராஜீவ்காந்தியே போய் ஐநா மன்றத்தில் பேசினார். அப்போ தெரியல ஈழத்துக்கு என்ன பண்ணோம்னு. ஈழத்தில் மக்கள் கொன்றொழிக்கப்படுறப்ப கருணாநிதி என்ன பண்ணார்? தமிழீழம் சப்போர்ட்டடு ஆர்கனைசேஷன், தமிழீழ ஆதரவு இயக்கம் டெசோ, அதை தொடங்கினாங்க. அந்த தமிழீழம் சப்போர்ட்டடு ஆர்கனைசேஷன் 2009 என்ன செயல்பாட்டை முன்வச்சு? 2009 எந்த செயல்பாடும் இல்லை. அன்றைக்கி மத்தியில் காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது தமிழ்நாட்டில் இருந்த திமுக கூட்டணியை சேர்ந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அன்னைக்கு வந்து பதவி விலகுங்க, நீங்கள் ஆதரவு வாபஸ் பெறுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கோரிக்கை வைக்குது. பதவி விலக தயார்னு பலமுறை சொன்னாரையுடைய பதவி விலகலை. ஒரு வேளை பதவி விலகி ஆட்சி கலைஞ்சு, இல்லை ஆட்சி கலையாமல் இன்னொருத்தர் ஆதரவு கொடுத்து, மாயாவதியோ இன்னொருத்தவங்களை ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி இருந்து இன அழிப்பு நிகழ்ந்தால் கூட கருணாநிதி மேலே வந்து ஒரு கோவம் இருந்திருக்காது. அவர் தன்னால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு போராடினார் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் முழுக்க அன்னைக்கு காங்கிரஸை தாங்கி பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து இன அழிப்பு தொடர்பான எதுவும் பேசுபொருளாக ஆகக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை செஞ்சு ஊடகங்களை இருட்டடி பண்ணி அன்னைக்கு போராடியவங்களை ஒடுக்கி எல்லாத்தையும் பண்ணது கருணாநிதி. அன்னைக்கு வந்து ஈழ படுகொலை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இதே சென்னையில் வந்து அண்ணன் முத்துக்குமார் இறந்து போனார்.
முத்துக்குமார், லண்டன் அமிர்தாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டு ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், மலேசியா ஆனந்த், கடலூர் செபஸ்டின்னு உலகம் முழுக்க 18 தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. அத்தனை சாவையும் மூடி மறைத்தது கருணாநிதி. முத்துக்குமார் இறந்து போனப்போ அது காதல் தோல்வி மரணம்னு காவல்துறை கொச்சைப்படுத்துது. அதே போல் கடன் தோல்வியால் செத்து போனாங்க, கடன் தொழிலால் செத்து போனாங்க, குடும்ப விவகாரத்தை செத்து போனாங்கன்னு சொல்லி எல்லா மரணத்தையும் மூடி மறைத்து கொச்சைப்படுத்தி அவசரமாக அடக்கம் செஞ்சது. முத்துக்குமார் தன் உடலை வந்து துருப்பிச்சிட்டாக பயன்படுத்தி போராட்டத்தை பெருக பண்ணுங்கிறாரு. ஆனால் அவசரமாக உடலை அடக்கம் பண்ணி அந்த இறுதி ஊர்வலம் போகிற அந்த சாலை வரைக்குமே குறுகலான சாலையில் மக்கள் அடர்த்தியில்லாத சாலையை கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை செஞ்சது திமுக. அன்னைக்கு வந்து பள்ளிக்கு விடுமுறை விட்டு, கல்லூரிக்கு விடுமுறை விட்டு, விடுதலை கூட மாணவர்கள் தாங்கக்கூடாது, வெளியேற்றுங்கன்னு சொல்லி அந்த போராட்ட நிறுவு பற்ற வைக்கக்கூடாதுங்கிறதுனால மிக முனைப்போடு செயல்பட்டவர் கருணாநிதி. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி உணர்வாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. சென்னை நீதிமன்றத்தை வளாகத்துக்குள்ளே காவல்துறையை விட்டு வழக்கறிஞர்கள் போராடுறாங்கிறதுனால அவங்க மேலே காவல்துறையை விட்டு அடித்து உடச்சி மண்டையை உடைச்சி நீதிபதி மண்டையை உடைச்ச சம்பவம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதை செஞ்சதே ஐயா கருணாநிதி. அன்றைக்கி விசிகா மாநாடு போடுறாங்க, ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தடை போடுறாங்க. இங்கேருந்து ரத்த பொட்டலங்களை சேகரித்து அனுப்புகிறப்ப ரத்த பொட்டலங்களை பறித்து காலில் போட்டு நசிக்கிறது அன்னைக்கு இருந்த சாபர் சேட் தலைமையிலான காவல்துறை. எல்லாமே செஞ்சார். அண்ணன் சீமானவர்கள் பேசினாங்க, ஐயா மணிரத்னம் பேசினாங்க, கொளத்துருமணி பேசினாங்க, கு ராமகிருஷ்ணன் பேசினாங்க. இப்படி பேசிய எல்லாரோட குரவடையை நிறுத்தாங்க, தொடர்ச்சியாக சரிப்படுத்தினாங்க. நாம் பேசுகிற பேச்சு சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும், சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்காத வகையில் பேசணும்னாரு. அப்போ வந்து 2009 அன்னைக்கு படுகொலையும் போது எல்லாம் முடிஞ்சு இனஅழிப்புக்கு பிறகு அதே கருணாநிதி 2012-13 பேசினார், நாம் இடுகிற முழக்கம் ராஜபக்சேயின் செவிப்பறை கழிக்கிட்டோம்னார். இந்த சந்தர்ப்பமாக தான் இந்த நயவஞ்சகம், இந்த துரோகம் தான் கருணாநிதி. இதுதான் திமுக. அப்போ இன அழியும் போது எந்தவித நடவடிக்கையும் செய்யாமல் அதை வந்து கள்ள மனம் கொண்டு அதை வேடிக்கை பார்த்த துரோகி திமுக. அவங்களுக்கு ஈழத்தை பேச எந்த தகுதியும் கிடையாது. அரசியல் ரீதியாக திமுக மீது நாம் தமிழர் கட்சி ஒரு விமர்சனம் வைக்கிறது இல்லை, தனிமனித அவதூறும் மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறது. இல்லை, மேடை நாகரிகத்தையோ இல்லை அரசியல் மாண்பையோ பேசுவதற்கான தார்மீகம் தகுதி திமுக கிடையாது. ஏன்னா தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அறிஞர் அண்ணா காலத்தில் தொடக்க நிலையில் அன்னைக்கு பொதுக்கூட்டங்கள்ங்கிறது ஒரு மாலை நேர கருத்தரங்கு, மாலை நேர பல்கலைக்கழகம் போல் செயல்பட்டுச்சு. அதுக்கு பிறகாக ஐயா கருணாநிதி காலத்தில் அந்த பொதுக்கூட்ட மேடைகள்லாம் கலாச்சார சீரழிவின் உச்சமாக இருந்துச்சு. கலாச்சாரம்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறைந்தபட்சமான மாண்போ குறைந்தபட்சமான நாகரிகமோ இல்லாத ஒரு மேடையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறார், சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் பேசுகிறார். அவங்க வழக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே எப்போ வழக்கு போடப்பட்டுச்சுன்னா ஆளுநரை பேசினப்போ வழக்கு, மற்றவங்கள பேசுகிற வழக்கு கிடையாது. ஆளுநர் பேசணும்னு அரசியல் அழுத்தம் பிற வழி தான் வழக்கு போடுறாங்க. மற்றபடி அவங்களோட பாணி மொழிநடையே ஆபாசமாக கொச்சையாக தமிழ்ந்தபடி தாக்கல் எடுக்கும் விதமாக பேசுகிறது. சைதை சாதிக்காக இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் எச்ச சொச்சம்தான். ஆனால் யார் தொடக்கம்னா தீப்பொரு ஆறுமுகம், நல்ல நடராஜன், வெற்றி கொண்டான், இவங்க தான் தொடக்கம். அன்றைக்கி வந்து 10 மணிக்கு பொதுக்கூட்டம் முடியாது. இன்றைக்கி தான் 10 மணிக்கு பொதுக்கூட்டம் முடிஞ்சிருது. அன்றைக்கி விடிய நடக்கும். அப்போ 11-12 மணி ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி பெண்கள்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு விடிய ஆபாச வசவு சொற்களோடு வசமொழி அன்னைக்கு பதிவாங்க. அன்னைக்கு வந்து மேடையில் நடந்துச்சு. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் குறித்து, எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க மற்றவங்க குறித்து அவ்வளோ மோசமாக பேசுவாங்க. அன்னைக்கு திமுக அங்கே வச்சு திமுகவோட மேடை நாகரிகம்லாம் அவங்களோட தொழில்முறை பேச்சாகவே மொழிநடையாகவே இந்த ஆபாசம் தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 2009 திமுக வந்து 96 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கு, 96 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கு. அன்றைக்கி காங்கிரஸ், பாமக, இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களோட தயவில் தான் ஆட்சி நடக்குது. பெரும்பான்மை தனிக்கட்சி பெரும்பான்மை கிடைக்கல, கூட்டணி கட்சியோட தயவில் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இன்றைக்கி பாஜக அமைச்சிருப்பது போல் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து தனிக்கட்சி பெரும்பான்மையை பெறாத சொல்கிறதுக்காக மைனாரிட்டி திமுக அரசுன்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அறிக்கைகளில், பொதுக்கூட்ட மேடைகளில் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. அப்படி பேசினோன்னே ஒரு கட்டத்தில் வந்து 2009 சமயத்தில் ஐயா கருணாநிதி சொல்கிறாரு, இனி மைனாரிட்டி என்ன சொன்னால் நான் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேங்கிறார். மைனாரிட்டின்னு சொல்கிறதுக்கும் திருமதி ஜெயலலிதான்னு சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனாலும் அப்படிப்பட்ட தனித்த ஒரு தாக்குதலை தொடுத்தார் கருணாநிதி. அன்னைக்கு அவருக்கு வயசு அப்போ 85 வயசு. 85 வயசில் எவ்வளோ முதிர்ச்சி இருக்கணும், எவ்வளோ பக்குவம் இருக்கணும், எவ்வளோ மாண்போட நாகரிகத்தோட பண்பாடு நடந்துக்கணும். ஆனால் அப்படி நடந்துக்கலையே. ஏன்னா இந்த ஆபாசம், இந்த வக்கிரம் இதெல்லாம் பேச திமுகவுக்கு தகுதியே கிடையாது. ஆபாசத்தின் பிறப்பிடமே திமுக தான், வக்கிரத்தின் ஊற்றுக்கண்ணே திமுக தான். இன்றைக்கி வேணால் முற்போக்கு வேஷம் போடலாம், மற்றபடி எல்லா பேச்சும் அவங்க பேசுவாங்க. அமைச்சர் தாமு அன்பரசன் பேசும் பொழுது நடிகர்கள் இனிமேல் அரசியலுக்கு வர முடியாது, அவங்களுக்கு அரசியல் அறிவே சுத்தமாக கிடையாது அப்படின்னு அவர் நடிகர் விஜயை மறைமுகமாக குறிப்பிடுறாரு. ஆனால் சீமான் அவர்கள் பேசும் பொழுது அது உதயநிதி தான் சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. எப்படி இதை பொருத்தி பார்க்குறீங்க? இல்லை, நடிகர்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது அப்படின்னா இது கமலஹாசனுக்கு பொருந்துமா? அவங்க கூட்டணிலாம் இருக்கார் கமலஹாசன். உதயநிதி இருக்கார், அவருக்கும் பொருந்துமா? அப்போ அந்த கேள்வி வைக்கணும்ல.
ஒரு காலத்தில் வந்து திமுக வந்து சினிமா கட்சின்னு சொல்லுவாங்க. இல்லை, அவர் பிறந்த உடனே கழகக்கூடிய ஏந்தி போராட்டம்லாம் ஈடுபட்டிருக்காரு. அதெல்லாம் சொல்லலாம், பிறந்த உடனே இது பண்ணாருன்னு சொல்லலாம். அவர் என்ன போராட்டம் பண்ணார்? அவர் வந்து 33 வயசில் ஒரு சம்பவம் என்னென்னா, 7ஆம் அறிவுன்னு படம் வருது. அந்த 7ஆம் அறிவு படத்தில் ஒரு வசனம் ஸ்ருதிஹாசன் பேசுகிறாங்க. நாட்டை கெடுத்தது வந்து கலெக்ஷன், கரப்ஷன், ரிசர்வேஷன் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் பேசுகிறாங்க. அந்த வசனத்தை ஏன் வச்சார் அப்படின்னு முருகதாஸ் கேட்டால், நான் அந்த ரிசர்வேஷன் வைக்கல, அவங்க தான் சேர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஸ்ருதிஹாசன் தரப்பில் கேட்டால், அது வந்து ரைமியாக இருந்துச்சுக்கனால கலெக்ஷன், கரப்ஷன், ரிசர்வேஷன் வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பேசிட்டேன் அப்படின்னு. இந்த காட்சி வந்து திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறகு அது இருக்கக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய சூர்யா வந்து இது வந்து ரிசர்வேஷனுங்கிற வார்த்தை இருக்குது, தவறாக இருக்குது, அதை எடுத்துடணும் அப்படிங்கிறாரு. அப்போ உதயநிதிட்ட வலியுறுத்தார். ஏன்னா படத்தோட தயாரிப்பாளர் அப்படி தான். அப்போ உதயநிதி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இருக்கட்டும்ட்டார். அப்போ உதயநிதிக்கு வயசு 33 வயசு. 33 வயசில் இடஒதுக்கீடுக்கு ஒரு வசனம் வருது ஒரு படத்தில். அதை பற்றி அடிப்படை புரிதல் இல்லாமல் அந்த வசனத்தை அதில் இடம்பெற செய்தார். இதுதான் உதயநிதியோட அரசியல் பார்வை. அவர் வந்து பெரிய அரசியல் ஞானமோ பெரிய ஆழமான வரலாற்று புரிதலோ எதுவுமே கிடையாது அவருக்கு. அவருக்கு நீ திமுகவில் முன்னெடுத்துறாங்க. ஸ்டாலினோட மகனாக கருணாநிதி பேரனாக பிறந்ததால் அந்த இடம் இருக்கக்கூடிய, மற்றபடி பெரிய அவருக்கு பார்வையெல்லாம் கிடையாது. சனாதன ஒழிப்புன்னு பேசினார். சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசினார். ஏன்னா மாநாட்டு பேர் சனாதன ஒழிப்பு மாநாடு. சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசிட்டார். டெங்குவை போல, மலேரியா போல சனாதனத்தையும் ஒழிக்கணும்னு. ஆனால் சனாதனம்னா என்னென்னு தெரியலையே. அவரே பின்னாட்களில் பேசுகிறப்ப, நெல்லையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா மதத்தையும் தான் சொன்னேங்க. இந்து மதம் தவிர்த்து எந்த மதத்தில் சனாதனம் இருக்குது? சனாதனம் என்ன? பிறப்பின் வழியே உயர்தாழ்வு கற்பித்து அதை நிலைநிறுத்துவது தான் சனாதனம். அந்த பிறப்பின் வழியே உயர்தாழ்வு கற்பிக்கிற முறை தான் சாதி. சாதிங்கிற சனாதன கட்டமைப்பு. இந்த சாதிங்கிற சனாதன கட்டமைப்பு இந்து மதம் தவிர்த்து எந்த மதத்துலையும் இல்லை. இஸ்லாத்தில் சயா பிரிவு, சன்னி பிரிவுன்னு பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த மதம் அதை தோற்றுவிக்கலை. அதே போல் இங்கே இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் அகமது பட்டேல் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் பேருக்கு படி சாதியை போட்டுக்கலாம். அது இந்திய சமூகத்தின் தாக்கம், இந்து மதத்தோட தாக்கம். அதே போல் இங்கே தேவாலயங்களில் சாதிய பாகுபாடு இருக்கலாம். இங்கே வந்து கன்னியாகுமரியிலையோ நெல்லையிலையோ நாகர்கோவிலையோ இருக்கலாம். இங்கே பேராயராக ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழர் ஆக முடியாங்க நல்லா இருக்கலாம். ஆனால் ரோம்லேயோ இத்தாலியிலையோ ஃப்ரான்ஸில் அந்த நிலைமை கிடையாது. ஏன்னா இஸ்லாம் கிறிஸ்தவங்கிற சமயம் பின்பற்றுவங்க வந்து சாதி எண்ணத்தோட பின்பற்றுவங்க அப்படி இருக்கலாமே ஒழிய, அடிப்படையில் இஸ்லாமோ கிறிஸ்தவமோ சாதிங்கிற இந்த பிறப்பின் வழியே உயர்தாழ்வு கற்பிக்கிற சனாதன கட்டமைப்பை கொண்டில்லை. ஆனால் இந்து மதமே சனாதன கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது, ஏற்றத்தாழ்வு அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. அப்போ சனாதனம்னா இந்து மதம் தான். நான் இந்து மதத்தை தான் சொன்னேன், சனாதன ஒழிப்புன்னு இந்து மதத்தை தான் குறிப்பிட்டேன். அதாவது பெரியார் வந்து இந்துக்கள் இல்லைன்னாரு. அவர்கிட்ட பிரிஞ்சு வந்த அண்ணா கடல் மறுப்பை கைவிட்ட பிறகும், பார்ப்பன அல்லாத அரசியலை கைவிட்ட பிறகும், அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன பிறகும் இந்துங்கிறதே இருக்கலை. அதே போல் அண்ணல் அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்துக்கு போகிறார். இந்திய சட்டப்படி பௌத்தமும் இந்து தான். ஆனால் பௌத்த மதத்துக்கு போகிறப்ப நான் ஒரு இந்துவாக பிறந்துட்டேன், ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேங்கிறார். அப்போ இந்து மதம் அதுதான் அங்கே சனாதன மதம். நாங்கள் இந்துக்கள் இல்லைங்கிற பரப்பரை முன் வைக்கணும். அதை தான் கர்நாடகத்தில் லிங்காத்துகள் வச்சாங்க. அதை தான் இங்கே ஐயா வீரமணி வரவேற்றாங்க. அப்போ இந்து மதம், நாங்கள் இந்துக்கள் இல்லைங்கிற பரப்பரை வைக்காமல் இந்து மதத்தை தான் சொன்னேன்னு சொல்லாமல் சனாதனத்தை எப்படி ஒழிக்க முடியும்? அவரை வந்து முன்னெடுத்துவாங்க, உதயநிதியை வந்து முன்னெடுத்துவாங்க. அறிஞர் அண்ணா வந்து கட்சி தொடங்குறப்ப வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமா தொடங்குறாரு, தன் குடும்பத்துக்காக தொடங்கலை. அவர் வந்து ஆட்சி பிடிக்கிறார் 67. ஆட்சி பிடிக்கிறப்ப பதவியேற்க போகிறாரு. வீட்டு வாசல்லேருந்து கிளம்புறாரு, காரில் ஏற போகிறாரு. மனைவி ராணி வந்து ஏக்கத்தோடு பார்க்குறாங்க, நம்மளையும் கூட்டு போவாரா அப்படின்னு. அப்போ தொண்டர்கள் பார்த்துட்டு, அண்ணியும் கூட்டு போகலாமே, அன்னைக்கும் நீங்கள் பதவி வைக்கிறத பார்க்க ஆசையாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா இல்லை வேண்டான்னு மறுத்து சொல்கிறாரு. கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடைவெளி வேணுங்கிறாரு. கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடைவெளி வேணும்னு. அதிகபட்சம் அந்த அம்மா வந்தாங்கன்னா ஒரு பார்வையாளர் வரிசையில் உட்காந்துக்கிட்டு தன் கணவர் வந்து முதலமைச்சராக பதவி வைக்கிறத மனங்குழியில் பார்த்துருப்பாங்க. இன்றைக்காவது வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது, தொலைக்காட்சி இருக்குது, நிறைய பார்க்க வசதி இருக்குது. அன்றைக்கி கிடையாது. அப்போ துர்கா ஸ்டாலின் பார்த்து எப்படி மனம் முருகி கண்ணீர் வடித்தாங்களோ அதே போல் வடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி விழுந்திருக்காது. ஆனால் அதுக்கு கூட இடம் முடிக்காமல், வாய்ப்பளிக்காமல் முற்றாக மறுத்தவர் அறிஞர் அண்ணா. ஆனால் அந்த திமுகவில் இன்றைக்கி வந்து ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யுது. அண்ணா தான் சொல்கிறாரு, சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுன்னு. வெள்ளைக்கோள் சாமிநாதன் இளைஞரணி பொறுப்பில் இருந்தார். வெள்ளைக்கோள் சாமிநாதோட பிறந்தநாள் எப்போ யாருக்கு தெரியுமா? அவரோட பிறந்தநாளுக்கு ஒரே ஒரு சுவரட்டி அடிக்கப்பட்டிருக்குமா? ஆனால் அதே பொறுப்புக்கு உதயநிதி வந்த பிறகு அந்த பொறுப்பு அதிகாரமிக்க தான் மாறுது. அவர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. ஏன்? அப்போ வெள்ளைக்கோள் சாமிநாதனுக்கு வழங்கப்படாத முதன்மைத்துவமும் அவருக்கான முக்கியத்துவமும் ஏன் உதயநிதிக்கு கொடுக்கப்படுது? காரணம், அவர் அந்த குடும்பத்தில் பிறந்தவர். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுதே, நாங்கள் குடும்பமாக அரசியல் செய்கிறோம்,
உதயநிதி துணை முதல்வராங்கிற கோரிக்கை அதிகமாயிருச்சு, இன்னும் வலுக்கலை அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்பொழுது தேதியோடையே சொல்றாரு. கட்சிக்குள்ள துணை முதல்வர் இல்ல, முதல்வராகவே உதயநிதி அவர்களை ஏத்துக்க. அதாவது திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறப்ப உதயநிதி முதலமைச்சர் ஆகிடுவார், இன்பநிதியும் ஆயிட்டாருன்னா நாங்கள் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக போயிடுவோங்கிறாரு. இன்பநிதிக்கு வந்து 20 வயசே இருக்காது, அவரையே முதலமைச்சர் ஆக்கணுங்கிற மன ஓட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவருக்கு போய் உதயநிதியெல்லாம் தங்கு தடை இல்லாமல் ஏற்றுக்குவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் உட்பட, துரைமுருகன் உட்பட எல்லாருமே உதயநிதியை புகழ்கிறாங்க. இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப அமைச்சராக இருந்த பல பேர் வந்து உதயநிதிக்கு போய் வணக்கம் சொல்கிறாங்க, அவரை புகழ்ந்து சட்டசபையில் பேசுகிறாங்க. ஏன்னா அது குடும்ப ஆதிக்கம் தான். பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பது தான், பிறப்பை வச்சு உயர்வு தாழ்வு கற்பிப்பது தான் சனாதனம். ஆனால் இங்கே திமுகவில் பிறப்பை வச்சு தான் தகுதி தீர்மானிக்கப்படுது. ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் அவர் பிறப்பு, கருணாநிதி மகனாக பிறந்தது. அன்னைக்கு வந்து வைகோவை தள்ளி விட்டுட்டு, ஐயா வைகோ அவர்களை தள்ளி விட்டுட்டு ஸ்டாலினுக்கு இந்த இடம் உறுதி செய்யப்படுது. அந்த இடத்தை அவர் தக்க வச்சு அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதே போல் இன்னைக்கு உதயநிதிக்கு இந்த இடம் வழங்கப்படுது. ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்தது தான் ஒரே காரணம். ஐயா நேரு பேசுகிறப்ப சொல்கிறாங்க, கருணாநிதி குடும்பத்தில் யார் வந்தாலும் தலைவராக எடுத்துக்கும்னு. இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் கூட கிடையாது, இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம். அப்போ இது எல்லாமே மற்றொரு சனாதனம் தான், மற்றொரு பார்ப்பனியம் தான். அதனால் வந்து அவர் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசுகிறது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்களை வசைப்படுறாங்க, சாடுறாங்க. அந்த பக்கம் நடிகர் விஜயை பேசுகிறாங்க. பிற்படுத்தப்பட்ட, அதாவது கமலஹாசன் ஒரு பார்ப்பனர் கட்சி தொடங்கி வர்றாரு. இந்த நிலத்தில் பார்ப்பனம் அல்லாத அரசியல் பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி வரைக்கும் பார்ப்பனம் அல்லாத அமைச்சரவை தான். அந்த தமிழ்நாட்டில் கமலஹாசங்கிற பார்ப்பன கட்சி தொடங்கி வர்றப்ப அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரல. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நடிகர் விஜய் கட்சி தொடங்கி வர்றப்ப கட்சி தொடங்கி கொள்கை கோட்பாடு அறிவிக்கட்டும், கொள்கை கோட்பாடு மக்களுக்கு எதிராக இருந்தாலோ விரோதமாக இருந்தாலோ நீங்கள் தாராளமாக சாடுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் கட்சி தொடங்குறப்பவே விஜய்க்கு அச்சுறுத்தல் நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து அப்பட்டமான சமூக அநீதி அப்படி தான் சொல்லணும். இப்போ கமல் கட்சி தொடங்கிய போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது. அதனால் அந்த எதிர்ப்பு குறைவாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் கோட்பாட்டுப்படி பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் வந்து திராவிட கழகத்தில் ஒரு பார்ப்பனர் வந்து இன்றைக்கி வரைக்கும் உறுப்பினராக சேர முடியாது. அவர் வந்து கடது மறுப்பை உள்வாங்கி கொண்டாலும், பூணூலை துறந்தாலும், பொறியாரை வாசித்து நேசித்து ஏற்றுக்கொண்டாலும், சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாலும், பெண்ணியத்தை ஆதரித்தாலும் திராவிட கழகத்தில் ஒரு பார்ப்பனர் உறுப்பினராக சேர முடியாது. அதே போல் ஒரு பார்ப்பனர் ஒருபோதும் திமுகவில் அமைச்சராக இன்றைக்கி ஆக முடியாது. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது. இந்த அமைச்சரவே பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவை தான் சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறப்ப கமலஹாசன் ஒரு பார்ப்பன கட்சி தொடங்கி வர்றாரு. அவர் வர்றப்ப தெளிவான சித்தாந்தத்தை வைக்கலை. அப்போ அதை நீங்கள் கேள்வி எழுப்பலையே, விமர்சனத்துக்கு உட்படுத்தலையே, அமைதியாக கடந்து போனீங்க. ஆனால் விஜய் கட்சி தொடங்குறப்ப ஏன் விலை எதிர்ப்பு? வரட்டும், வந்தவர்கள் என்னன்னு சொல்லட்டும், சரியாக தப்பான அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம், அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. இப்போ திமுக அமைச்சர்கள் இன்னும் மூத்த சீனியர்கள்லாம் இருக்கிறாங்களா? ஐ பெரியசாமி இருக்கிறாரு, பொன்முடி இருக்கிறாங்க, ஏவா வேலு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் பைபாஸ் பண்ணிட்டு உதயநிதிக்கு ரொம்ப இலகுவாக அந்த பாதையை அமைச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அதெல்லாம் சரியாக இருக்குது. இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சருங்கிற இது கொடுப்பாங்க, 19ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்க போகிறாங்கன்னு ராஜகண்ணப்பன் பேசுகிறாரு, ஒரு பொதுக்கூட்ட ஒரு நிகழ்வில் பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கே துணை முதலமைச்சர் தானே, இன்றைக்கி அதிகாரப்பூர்வம் இல்லாத துணை முதலமைச்சர். திமுகவில் ஸ்டாலினுக்கு பிறகு அதிகார மையமாக உதயநிதி தான் விளங்குறாரு. அவர் தான் அதிகார மையம். அவர் வந்து சொல்கிறதா நீ சொல்லணும். அப்போ இன்றைக்கே தான் நிலைமை. ஏன்னா அந்த குடும்ப ஆதிக்கம் தான். அந்த கட்சிங்கிறது நாட்டுக்கான கட்சி இல்லாமல் ஒரு வீட்டுக்கான கட்சியாக மாறி போனது. அவங்க வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்திலே கொடுத்துருக்காங்க. மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் மாறுபாடு என்ன? மன்னராட்சியில் ஒரே குடும்பம் வந்து ஆதிக்கம் செய்யும், ஒரே குடும்பம் அதிகாரத்தில் இருக்கும். தாத்தா ஆழ்வார், அப்பா ஆழ்வார், பேரன் ஆழ்வார், கொள்ளு பேர் ஆழ்வார். இது வந்து மன்னராட்சி. அதே போல் செல்வங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் தேங்கியிருக்கும். எல்லா நாட்டோட சொத்துக்கள்லாம் ஒரே குடும்பத்தில் இருக்கும். அதே தான் இன்றைக்கி தொடருது. மக்களாட்சிங்கிறோம். கருணாநிதி ஆள்றாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, உதயநிதி ஆள துடிக்கிறாரு, இன்பநிதியும் ஆள வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் அவங்கள்ட்ட சொத்து இருக்குது. நாட்டில் கஜானாவோட காசு இல்லை, கஜானாவோட காசு இல்லை, பட்ஜெட் போட காசு இல்லை, திட்டங்கள் வந்து உருவாக்க காசு இல்லை. ஆனால் திமுக அமைச்சர்கள் எல்லார் மேலேயும் சொத்து போட இருக்குது. ஐயா கருணாநிதிக்கு வந்து அவ்வளோ கோடி சொத்து இருக்குது, ஸ்டாலினுக்கு அவ்வளோ கோடி சொத்து இருக்குது. என்ன பின்பணம், என்ன தொழில் பண்ணாங்க? அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. அப்போ இது வந்து ஒரு ஜனநாயகத்தோட வீழ்ச்சி அப்படின்னு தான் அதை பார்க்கணும். எம்ஜிஆரை விட அதிகமாக சம்பளம் வாங்கினார். இவர் சிறந்த புகழ்பெற்ற கதாசிரியராக விளங்கினார். அப்போவுமே சொந்த வீடு வச்சுருந்தார், அம்பாசிடர் கார் வச்சுருந்தாலும் திமுக ஒரு பெரிய பட்டியல் சொல்கிறாங்க. எம்ஜிஆரை விட அதிகப்படியாக வாங்கினதெல்லாம் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து ஐயா கருணாநிதியோட சொத்து மதிப்பு, அவங்களோட சொத்து மதிப்பு, அவங்க திரைத்துறையில் சம்பாதிச்சதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா மலைக்கும் அடுக்குமான வேறுபாடு இருக்கும். நாட்டு மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும், என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அவங்கள்ட்ட கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு திமுக தொடங்குறப்ப என்னென்னமோ கொள்கை கோட்பாடு தான் அண்ணா பேசினார்.
இன்றைக்கி திமுகவில் ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கடந்த மாதம் 21ஆம் தேதி திமுக வச்சிருந்த அமைச்சர் ரகுபதி அவர் பேசுகிறப்ப திராவிட மாடலுக்கு வந்து முன்னோடி யாருன்னு கேட்டால் ராமர் தான். கம்பன் விழாவில் கம்பன் விழாவில் புதுக்கோட்டையில் பேசுகிறாரு. அதே போல் பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கெல்லாம் முன்மாதிரி சமூக நீதி காவலர் ராமன்கிறார். எனக்கு வந்து இது ரகுபதி பேசுகிறப்ப இதான் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கிறப்ப இதை யாராலும் மறுக்க முடியாதுங்கிறார். அப்போ இந்த கருத்து வந்து அந்த மேடை மயக்கத்தில் கம்பன் பண்பாட்டு கழக நிகழ்வில் வந்து ரகுபதி பேசிட்டாருன்னு வச்சுக்கிட்டா கூட அது திமுக தரப்பு மறுத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திமுக தரப்புலேருந்து மறுக்கலை, ஒரு மறுப்பு இல்லை. அவரையே ரகுபதியே வந்து திரும்ப ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுக்க வச்சு நான் நேற்றாடி பேசிட்டேன், அந்த பேசுனதுல மிகை இருக்குது, அதை கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், அந்த கருத்தை நான் திரும்ப பெறேன் அப்படின்னு பேச வச்சுருக்கலாம். எதையுமே செய்யலையே. ராசா வந்து ஒரு நிகழ்வில் பேசுகிறப்ப இந்துக்களாக இருந்தால் சூத்திரனாகவும், சூத்திரனாக இருந்தால் வேசி மக்களாகவும், அதனால் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு முரசொலி, தீக்கதிர், விடுதலை போன்ற இதழ்கள் வந்து எழுதணுங்கிறார். அப்போ என்ன அது திரிக்கிறாங்கன்னா, இந்துக்களாக இருந்தால் சூத்திரனாகவும், சூத்திரனாக இருந்தால் வேசியாகவும் போயிடுவோம் அப்படின்னு சொன்னதை, வேசி மக்கள் ஆகிடும்னு சொன்னதை இந்துக்களை எல்லாரும் வேசி மக்கள்னு சொல்கிறாரு அப்படின்னு சங்பரிவார் கூட்டம் வந்து திருச்சி தமிழ்நாடு முழுக்க அது கலையபுரமாக மாற்றுது, சிக்கலாக மாற்றி ஆர்ப்பாட்டம் போராட்டம்ங்கிறாங்க. ராசா நீலகிரி பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காரு, அங்கேயே கரையெடுப்பு போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் கலையபுரம் சொல்லதா மாதிரி இந்துக்களின் விரோதி திமுக அப்படிங்கிற ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. அந்த சமயத்தில் திமுக பயந்துக்கிட்டு எந்த ராசா இந்துக்கள்னு சொல்லாதுன்னு சொன்னாரோ அதே ராசா வச்சு சனாதன இந்து வேற, சாமானிய இந்து வேற, நாமெல்லாம் இந்துக்கள் தான், அவங்க வந்து சனாதன இந்து, நாம் சாமானிய இந்துன்னு அந்த கருத்துலேருந்து பின்வாங்க வைக்கிறாங்க. ஆனால் ரகுபதி பேசின கருத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக தரப்புலேருந்து ஒரு மறுப்பு வரல, ஒருத்தர் கூட மறுத்து பேசலை. அதே சமயத்தில் சிவசங்கர் பேசுகிறப்ப வேற கருத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, ராமர் வரலாறு இல்லைங்கிறார். அது யாருக்கான மறுப்புன்னா ரகுபதிக்கான மறுப்பு இல்லை. அவருக்கு முன்பாக அதே நிகழ்வில் பேசிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பாவுக்கான மறுப்பு. அவர் வரலாறுன்னு பேசுகிறார், வரலாறு இல்லைன்னு சொல்கிறார். மற்றபடி திமுக ராமரை கொண்டாடிய அந்த பேச்சுக்கு இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல, எச்சரிக்கவும் இல்லை. அப்போ இதெல்லாம் கேள்வி தானே. கலைஞர் கூட ராமானுஜம் பற்றி சீரியலாக எழுதியிருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராமானுஜரை பற்றி தொடர் போட்டதே அபத்தம்ங்கிறார். அவர் என்ன சொன்னார், ராமானுஜர் வந்து மதத்திலே புரட்சி செஞ்ச மகான்னாரு. ஆனால் ஐயா பெரியார் சொல்கிறாங்க, மதத்துக்காரன் புரட்சியாளனாக இருக்க முடியாது, ஒரு புரட்சியாளர் மதவாதியாக இருக்க முடியாது, புரட்சிக்கும் மதத்துக்கும் தொடர்பே இல்லைங்கிறாரு. நீங்கள் எத்தனையோ பேரறிஞர்கள் இருக்காங்க, நீதி கட்சியில் இருக்காங்க, அதில் வந்து டிஎம் நாயரை பற்றி தொடர் போட்டுருக்கலாம், இல்லை வந்து தியாகராயரை பற்றி தொடர் போட்டுருக்கலாம், ஐயா நடேசனை பற்றி தொடர் போட்டுருக்கலாம். அந்த நீதி கட்சி தலைவர்கள்லாம் நீங்கள் போய் சேர்ந்துருக்காங்களா? போய் சேரலை. தீநகர்னு பேர் இருக்குது, ஏன் பேருன்னு அகந்து தியாகராய நகர், அங்கே நடேசன் பூங்கா இருக்குது. அந்த நடேசனார் தான் இருந்த ஒரே தமிழர். அவர் தான் நீதி கட்சிக்கு வந்து அச்சாரம் விட்டது. தியாகராயரையும் நாயரையும் நினச்சி நீதி கட்சின்னு ஒன்று தொடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியதே நடேசனார் தான். அது நடேசனார் யாருக்கும் தெரியாது. நடேசனாரை பற்றி தொடர் போடுங்க, டிஎம் நாயரை பற்றி தொடர் போடுங்க, தியாகராயரை பற்றி தொடர் போடுங்க, இல்லை பெரியாரை பற்றி போடுங்க, அண்ணாவை பற்றி போடுங்க. அதையெல்லாம் போடாமல் ஏன் ராமானுஜரை பற்றி போட்டார்? காரணம் ஒன்றே ஒன்று தான், எப்போதும் திமுக இது வந்து ஒரு வாக்குக்காக இந்த யுத்தியை கடைபிடிக்கும், அதுதான். இப்போ அதோட நீச்சு தான் இதுவும். இதில் வந்து ராமர் பற்றி பேசின கருத்துக்கு வந்து ஒரு வேளை மறுப்பு தெரிவிச்சிருந்தா வட மாநிலங்களில் பேசுவதாகும், இந்துக்கள் விரோதின்னு சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த இதுக்காக பேசாமல் கடந்து போகிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த இருக்கிறாங்க, விரைவில் ஸ்டாலின் அவர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவார் அப்படின்னு குறிப்பிட்டார். ஏறக்குறை சொல்லிட்டாங்களே, ரகுபதியே சொல்லிட்டாரே, ராமர் வந்து போற்றத்தக்கவங்கிறது. ராமர் போற்றத்தக்கவர், வணங்கத்தக்கவர்னாலே அதான பொருள், ஜெய் ஸ்ரீராம் தானே பொருள். இன்றைக்கி ராமருங்கிற அந்த வந்து அந்த அரசியல் ஆயத்தை வந்து பாஜக கைவிட்டுருச்சு. 80களில் அவங்க தான் ஏந்துறாங்க, ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாங்க, ராமர் கோயில் கட்டுவோங்கிறாங்க, ராமராஜ்யம்ங்கிறாங்க. அந்த ராமருங்கிற இதை பேசி அவங்க வந்து 2 இடங்கள் இருந்தவங்க 100 இடங்கள் வரைக்கும் உயர்றாங்க. அப்புறம் ராம ஜென்ம பூமியை மீட்க போகிறேன்னு சொல்லிட்டு பாபர் மசீதை இடித்து தகர்க்குறாங்க, ஆட்சியை பிடிச்சிட்றாங்க வாஜ்பாய் தலைமையில். அவ்வளோ உயரத்துக்கு போகிறாங்க. கடைசியாக 2024 ராமர் கோயிலை கட்டி திறந்துட்டாங்க. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் கட்டி திறந்துட்டாங்க. அது கை கொடுக்கும் நம்பி பாரதிய ஜனதா அதை முதன்மையாக பிரச்சாரங்களில் பயன்படுத்தினாங்க. ஐயா மோடி அவர்கள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுட்டால் ராமர் கோயிலை அடிச்சிடுவாங்க, இல்லை ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறவங்களை கைது பண்ணிடுவாங்கன்னு ராமர்னு எல்லா இடத்தையும் பேசுகிறார். ஆனால் அது கை கொடுக்காம அந்த அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் சமாஜ்வாடி வெற்றி பெற்று பாரதிய ஜனதா தோற்று போகுது. அப்போ அந்த ராமர் அரசே வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சி அடைந்த பிறகு ஜெய் ஸ்ரீராம் சொன்ன நரேந்திர மோடி ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லாமல் ஜெய் ஜெகநாதருங்கிறார். பூரி ஜெகநாதரை மையப்படுத்தி ஜெய் ஜெகநாதருங்கிறார். அப்போ அவங்களே கைவிட்டாங்க ராமர் அரசியலை, அதை விட்டு நகர்ந்து வந்துட்டாங்க. நீங்கள் ராமரை பேசுவீங்கன்னா
ரகுபதி வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாரு, ரகுபதி பேசுகிறப்ப வந்து போற்றத்தக்கவர் ராமருங்கிறாரு, சமூகநீதி காவலர் ராமருங்கிறாரு. இவ்வளோ நாட்களாக திராவிட இயக்கம் பேச்சு வந்தது என்ன? சம்புகனை கொண்ட ராம, கற்பிணியான சீதையை வந்து நெருப்புல இருக்கிற ராம, அவன் வந்து சமத்துவத்தை பின்பற்றுவானா அப்படின்னு கேட்டாங்க. ராமர் வந்து எந்த காலேஜாக படித்தார் அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி கேட்டு வடமாநில சாமியார் வந்து தலைக்கு விளை வச்சதெல்லாம் நம்ம நாடு அறியும். அப்படிப்பட்ட திமுகவில் இன்னைக்கு ரகுபதி போன்ற ஒரு அமைச்சர் வந்து ராமர் திராவிட மாடலை முன்னோடி அப்படின்னு பேசுகிறாங்க. ராமரை பேசாமல் ராவணனை தான் பேசினார் பெரியார். ராவணன் ஈழா நடத்தணும்னு தான் மணியம்மையார் சொன்னாங்க. இன்னைக்கு ராமரை பேசுகிறப்ப திமுக தலைமை கண்டிக்காது மௌனம் சாதிக்கிறது என்றால், நாளைக்கு அண்ணாமலை சொன்னது போல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாலும் வியப்புக்கிடம் இல்லை. சுபவி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி முருகனை கையில் எடுப்பதற்கும் பாஜக முருகனை கையில் எடுப்பதற்கும் திமுக கையில் எடுப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறது. என்ன வேறுபாடு இருக்குது? என்னதான் சொல்கிறாங்க? நீங்கள் முப்பாட்டன் முருகன் சொல்கிறீங்க, அவங்க முத்தமிழ் முருகன் சொல்கிறாங்க. பாஜக வந்து அனைத்துலக கடவுள் முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முருகனை பேசுவது ஒரு பண்பாட்டு மீட்சி, ஒரு மெய்யல் மீட்சி. அதாவது ஆரியத்தோட குணாதிசயம் என்னன்னா எல்லாத்தையும் திருடி தனிமைப்படுத்திக் கொள்வாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து நான் ஒருபோது இந்துவாக இறக்க மாட்டேன்னாரு. ஆனால் அம்பேத்கரை தனிமைப்படுத்தி இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. மராத்திய சிவாஜி தன் படைகளில் இஸ்லாமியரை கொண்டிருந்தார். இஸ்லாமிய மக்களுக்கு வந்து வழிபாட்டு தலங்களை கட்டி கொடுத்தாரு. அந்த மராத்திய சிவாஜியை வந்து இந்துத்துவவாதியை அன்றைக்கி சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே போல் வந்து வைகுந்தர் வந்து ஒருபோதும் சனாதன கோட்பாடை ஏற்கலை, தனி வழிபாட்டு முறையை கொண்டு வந்தார் அவர். அந்த வைகுந்தரை வந்து ஒரு அவதாரம் சொல்லி கொண்டாடுறாங்க. வரலாறு வந்து அவரோட வழிபாட்டு முறையும் வேறு. அவர் சமரச சன்மார்க்கம் கண்டார், அவரையும் தன்மைப்படுத்தி திருடுறாங்க. வள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழி வேற்றுமையாங்கிறான். பிறப்பை வச்சு உயிர்தாழ்வு கற்பிக்கக்கூடாதுங்கிறான். தெய்வத்தான் ஆகாதனின்னு பாடுறான். அந்த வள்ளுவனை சொன்ன கொண்டாடுறாங்க. அப்படி திருடி தன்மைப்படுத்திக் கொள்கிற இந்த பாரதிய ஜனதா அன்றைக்கு திருடி தன்மைப்படுத்திக் கொண்டது என்னென்னா, நம்மளோட நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஐயனார், கருப்பண்ணசாமி, சுடலை மாட, மதுரை வீரன் இவங்கள மேலே தான் கை வைக்கலை. அதே சமயத்தில் முருகன், கொற்றவை, வருணன், இந்திரன் இந்த தெய்வங்கள் மீது கை வச்சிருச்சு. அதை வை வச்சு அதை வந்து ஆரியமயப்படுத்தி கொண்டது. அப்படி ஆரியமயப்படுத்தி கொண்டதெல்லாம் மீட்கிற வேலை தான் நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழ் மணி செய்யுது. அப்படி பார்க்குறப்ப முருகன் எங்கள் முன்னோன், வாழ்ந்து மறைந்த முன்னோன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவன் வந்து இந்து கடவுள் இல்லை, சிவன் இந்து இல்லை, முருகன் இந்து இல்லை, தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லைங்கிறோம். அதுதான் உண்மையிலே மெய்யல் மீட்சி. பாஜக வந்து பண்பாட்டு தளத்தில் வீழ்த்துக்கிற ஒன்று. ஆனால் திமுக அன்னை செய்வது எல்லாமே தேர்தல் அரசியலுக்காக பண்ணுறது. 2021 தேர்தல் சமயத்தில் வேலை தூக்குனார் ஐயா ஸ்டாலின், அதே போல் ஐயா உதயநிதியும் தூக்குனாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் 14 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் வந்து அரசியல் பண்ணுறோம். 2014 வீரத்தமிழ் முன்னணியை தொடங்கி திருமுருக பெருவிழான்னு படையில் தொடங்குகிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிள்ளையார தமிழ்நாட்டில் பேசி வந்த பாரதிய ஜனதா நாங்கள் பேசின பிறகு முருகனை கையில் எடுத்து அவங்க அரசியல் பண்ண தொடங்குறாங்க. அந்த கந்தசஷ்டி விவகாரத்துக்கு பிறகு அதை அடியொற்றி எங்கே நமக்கு ஒரு முத்திரை வச்சிருவாங்களோ, இந்துக்களை விரோதி முத்திரை வச்சுருவாங்களோ பயந்துக்கிட்டு அவங்களும் கையில் எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து திருமுருக பெருவிழா நடத்தினப்ப வீரத்தமிழ் முன்னணியை வந்து 2014 பழனியில் தொடங்கினப்ப இதே ஐயா சுபவீரபாண்டியை வந்து விமர்சித்து கடிதம் எழுதுறாங்க. அப்போ இன்னைக்கு அவர் எப்படி பார்க்குறாரு இதை? அப்போ திராவிடத்தில் வந்து முருகனுக்கு இடம் இருக்கா, வழிபாட்டுக்கு இடம் இருக்கா? அவ எல்லாமே தெளிவான பார்வை இல்லாத குழப்பமாதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் வாக்கரசியலை மையப்படுத்தி பண்ணுறாங்க. அதாவது இந்துக்களின் விரோதி அப்படின்னு முத்திரை குத்தி பாஜக அறுவடை பண்ணிடுவோம் வாக்களை, இல்லைனா வந்து திமுகவுக்கான வாக்கள் குறைஞ்சமோ பயந்துக்கிட்டு அந்த வாக்களை தன்மைப்படுத்த தான் திமுக இது போன்ற வேலைகள் செய்யுது. அதற்கு ஏதாவது நியாயம் கற்பிக்க சுயரிப்பு போன்ற ஆட்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. சுபவி அவர்கள் வைரமுத்து அவர்கள் குறித்து பேசும்பொழுது முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வைரமுத்து அதற்கு பதில் விளக்கமும் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கும் பொழுது எனக்கு அந்த பட்டம் கொடுத்துருந்தா நான் கலைஞருக்கே காணிக்கையாக போய் கொடுத்துருப்பேன், இதெல்லாம் என்னன்னு தமிழ் சாதிகள் கேட்க மாட்டிங்களாங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு. நீங்களும் அதுக்கு பதிலெலாம் குறிப்பிட்டிருந்தீங்க. எப்படி அது நியாயமான ஒரு ஆதங்கம், நியாயமான ஒரு ஆழ்மன குமுறல். ஏன்னா முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு இவருக்கு பட்டம் இருக்குங்கிறதுனாலேயே யாரும் முத்தமிழ் பேரறிஞர் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அப்பட்டமான ஒரு ஃபாசிசம், ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். ஏற்கனவே 30 பேர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதே 5000 சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 30 பேர் வாங்கியிருக்காங்க. வாங்குறப்ப நீ வாயை திறக்கல, இப்போ நான் வாங்குறப்ப மட்டும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. கவியரசு கண்ணதாசன் பட்டம் இருக்குது, கவி பேரரசு அப்படின்னு ஐயா கருணாநிதி தான் கொடுத்தாரு. அப்போ கண்ணதாசன் இருக்கிறப்ப கண்ணதாசன் ஐயா கருணாநிதியோட நண்பர். கண்ணதாசன் இருக்கிறப்ப கவியரசன் இருக்கப்ப கவி பேரரசன் எப்படி கொடுக்கலாம்னு யாரும் கேட்கல. அன்னை கண்ணதாசன் மேலோட கடுப்பில் கொடுத்தாரு. ஏன்னா கண்ணதாசன் தான் இவரோட வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்தை ஏற்றினவர். அவர் தான் வனவாசத்தில் பல இடங்கள் இவரை சாடினவர். அந்த கடுப்பில் அந்த கவியரசுங்கிறத தாண்டி கவி பேரரசு அப்படின்னு கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு அந்த உள்ளகம் கூட அவனுக்கு கிடையாது. மதுரையில் வந்து ஒரு தமிழ் சங்கம் வந்து அவங்க இவரோட
அந்த இலக்கிய பணிகளை பாராட்டி கொடுக்குறாங்க. ஐயா வைரமுத்தவர்கள் வந்து அதுக்கெல்லாம் உரித்தானவர் தான். ஏன்னா வந்து எழுத்தை பொறுத்த வரைக்கும் கதை, கவிதை, சிறுகதை, கட்டுரைன்னு பல வடிவங்கள் இருக்குது. எல்லாத்தையும் தொட்டவர் தான் ஐயா வைரமுத்து. அவரோட தமிழராற்று படை வந்து அவ்வளோ பெரிய கருத்துக்களை அதில் கொண்டு இருக்கும். அவரோட சிறுகதை தொகுப்பாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும். அவரோட கருவாச்சி காவியமாக இருக்கட்டும், கள்ளிக்காட்டு இதிகாசமாக இருக்கட்டும், இல்லை அவருடைய அந்த தொகுப்பாக இருக்கட்டும், அந்த கவிதை தொகுப்பாக இருக்கட்டும், எல்லாமே மிகச்சிறப்பானது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இந்த முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு பட்டம் கொடுத்தா அது பொருத்தமான ஒன்று தான். அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா முத்தமிழ் அறிஞர் இருக்காரு, கொடுக்கக்கூடாதுன்னா இது அதிகாரத்தில் இருக்கிற திமிரில் நீ மிரட்டுவது. அதை மறுக்க சொல்கிற ஐயா வைரமுத்து, மறுக்க சொல்கிற ஐயா சுவீரபாண்டிய அவர்கள் ரகுபதி பேசின கருத்தை ஏன் மறுக்க சொல்லலை? இவ்வாறு பேசி திராவிட இயக்கத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்துறீங்க. திராவிட இயக்க வரலாற்றில் யாரும் பேசாத பேச்சுது, இந்த பேச்சை திரும்ப பெறுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு வாய முடிட்டு வைரமுத்து ஐயாவுக்கு பட்டம் வாங்குறப்ப அவருக்கு நெருக்கடி கொடுத்து முத்தமிழ் பெருங்கிற முத்தமிழ் பெருங்கவிஞர் வாங்க வைக்கிறாங்க. அவர் வந்து திராவிட இயக்க ஆதரவாளர், ஐயா கருணாநிதியோட நண்பர். அவருக்கே இந்த நெருக்கடியும் இந்த மாதிரி அழுத்தத்தையும் கொடுத்து அவரே ஒரு மன குமுறலுக்கு ஆட்படுத்துறாங்க. அப்படின்னா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான் திமுக எவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ இதே வைரமுத்து சீமான் அவர்கள் குறித்து பேசும்பொழுது கலைஞர் கருணாநிதி குறித்து இப்படியெல்லாம் சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்றாரு. நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? ஐயாவோட அரசியல் நிலைப்பாடுகளில் 100 விழுக்காடு நாங்கள் முரண்படுறோம். அரசியல் நிலைப்பாடுகளில் அவரோட கருத்தியல் நிலைப்பாடுகளில் முரண்படுறோம். அவரோட இலக்கிய பணிகளை வந்து அரசியலை கடந்து நாங்கள் பாராட்டுறோம். ஐயா கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் துரோகி தான். இருந்தாலும் மறைந்தாலும் இல்லைனாலும் துரோகி, வரலாற்றில் துரோகி தான். மாவோ சொல்கிறாரு, கடினமான ஒரு பாறையை விட தடிமனாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு துரோகின் மரணம் மயிலிறகை விட லேசானதுங்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தார், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். அவரை வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க, அந்த தொண்டர்கள் கொண்டாடுவாங்க. அது அவங்களோட விருப்பம், உரிமை, அவங்களோட உணர்வு. நாங்கள் அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி இந்த இனத்துக்கு மிகப்பெரிய வஞ்சகம் புரிஞ்ச துரோகி தான். அதனால் அவரை நாங்கள் சாடுவோம். தனிப்பட்ட ரீதியாக பேசினோம்னா கேட்கலாம், நாங்கள் அரசியல் ரீதியாக தான் பேசுகிறோம். இதில் வந்து அந்த பாட்டில் இருந்து அந்த ஒரு வாக்கியம், அந்த ஒரு வாக்கியம் கூட இல்லை, ஒரு வார்த்தை, அது சாதியை குறிக்கக்கூடிய சொல்லுனா அந்த சொல்ல தவிர்த்துறோம். இறந்தவர் பற்றி ஏன் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம்? கோச்சே வாழ்கிறாரா, இல்லை ஹிட்லர் வாழ்கிறாரா, முசோலினி வாழ்கிறாரா? யாரும் வாழலாம், இறந்து போயிட்டாங்களே. இறந்து போனவங்கன்னா கூட அவங்களோட அந்த துரோகத்தின் தாக்கம், விளைவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. கருணாநிதி அந்த சாதியை குறிக்கக்கூடிய சொல்லக்கூடாது. சதிகாரன் சொல்லலாம்ல, நயவஞ்சகன் சொல்லலாம்ல, கொடுங்கோலன் சொல்லலாம்ல, துரோகின்னு சொல்லலாம்ல, படுபாதகன் சொல்லலாம்ல, சந்திரபாதன் சொல்லலாம்ல. அதை சொல்லிட்டு போகிறோம். புறம்போக்குங்கிற சொல்லே இங்கே அரசியல் சொல்லாடல் தான். ஐயா ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க, அவை குறிப்பில், சட்டமன்ற அவை குறிப்பில் கூட புறம்போக்குங்கிற வார்த்தை இருக்குங்கிற. நாங்கள் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த போகிறது, நாங்கள் அரசியலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் பயன்படுத்துகிறோம். இப்போ திமுகவினர் அந்த வார்த்தை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு படத்து குறித்த அது சென்சாரில் பிரச்சனை ஆகும்போது சீமான் அவர்களே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க, சாட்டை திருமணவர்களே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது வந்து ஒரு உள்நோக்கத்தோட விசமத்தனமாக நாம் தமிழர் கட்சி இதை கையில் எடுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாணை போட்டிருக்காங்க. இனி பயன்படுத்த போகிறதில்ல. அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை போட போகிறோம். ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த வார்த்தையை நாங்கள் திட்டமிட்டு உச்சொருகளை, ஒரு பாடல் அது வந்து அதிமுக மேடைகளில், சமூக வலைதளங்களில், இன்னும் பிற இடங்களில் வந்து ஒளிபரப்பப்பட்ட பாடல் தான், சமூக வலைதளங்களில் புழக்கத்திற்கக்கூடிய பாடல் தான். இப்போ அவங்களே அது பெருசாக பண்ணுறதில்ல, நீங்கள் தான் பண்ணுறீங்க திமுக. நாங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு மேடையில் பேசிட்டு போயிட்டோம், பாடிட்டு போயிட்டோம். அதை அடிப்படையாக வச்சு கைது பண்ணுறப்ப தான் அது பேசுபொருளாகி எதிர்வினையாக அதிக அளவில் போய் சேருது. அப்போ அதில் வந்து நமக்கு வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னா வார்த்தையை பயன்படுத்தாமல் தவிர்த்துறோம். ஆனால் இவ்வளவு நாட்களாக அதே வார்த்தை இங்கே புழக்கத்தை இருந்துச்சு. மோசடிக்காரன், ஏமாற்று பெருவழி, பித்தலாட்டக்காரன், இந்த பொருள்பட அந்த வார்த்தையை வந்து தமிழ் சமூகம் பயன்படுத்துது, பொது சமூகம் பயன்படுத்துது. ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து 2013 கொடுத்த அறிக்கையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவரோட சிறுகதையில் இருக்குது, அவரோட திரைப்பட வசனங்கள் இருக்குது, இடதுசாரி அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க, நாமக்கல் கவிஞர் பயன்படுத்தியிருக்காரு. இப்படி பல பேர் வந்து அந்த வார்த்தையை வந்து இயல்பாக, அது தென் மாவட்டங்களில் வந்து மிக இலகுவாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு பேர் பயன்படுத்தியப்ப ஐயா கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் முத்தமிழ் அறிஞங்கிறாங்க, முத்தமிழ் வித்தகங்கிறாங்க. முத்தமிழ் வித்தகருக்கு சாதியம் தெரியலையா? 98 வந்து அதிமுக பாஜக கூட்டணியை குறிப்பிடுறப்ப இதே கருணாநிதி அவர்கள் வந்து பரதேசி பண்டாரம்ங்கிறார். பண்டாரம்ங்கிறது ஒரு சாதி சொல், சாதியை குறிக்கக்கூடிய சொல். அந்த சாதி சமூகம் தான் பழனி கோயிலில் அந்த வழிபாட்டு உரிமையை கையில் வச்சுருந்தாங்க. அப்போ பண்டாரம்னு பேசுகிறாரு, இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறாரு. அவர் பேசுகிறப்ப யாருங்க உள்ளக்கம் நிரப்பிக்கலை, சாதியாக பார்க்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த பாடலில் வந்து அந்த வார்த்தையை வந்து மையப்படுத்தி நாங்கள் பேசலை. எல்லா வார்த்தையும் சொல்கிற போல அந்த வார்த்தையும் சொல்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு உள்ளோக்கம் கற்பிச்சு சாதியை பரவல் பார்ப்பாங்கன்னா இது என்ன மாதிரி நிலைப்பாடு? மற்றவங்க பேசுகிறப்பெல்லாம் வரலையே. திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட நாம் தமிழர் கட்சி தனி மனித நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு குறிப்பிட்றாரு. இப்போ திமுக மேடைகளில் நாகரிகம் இருக்கா?
இது வந்து அண்ணன் திருமா வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணிக்காக நிறைய சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கு. திமுக நாகரிகம் இருக்கா? திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து ஒரு அதிகாரியை வந்து பல முறை சாதியை சொல்லி பேசினதா சொல்கிறாங்க. அவரே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இல்லை, அதனால தான் துறை மாற்றிட்டாங்க. துறை மாற்றுவது எப்படி இருக்கும்? துறை மாற்றங்கிறது துறை சார்ந்த நடவடிக்கை. சட்ட ரீதியான அதை பண்ணணும். நீங்கள் வந்து போக்குவரத்து துறையிலேருந்து பிற்படுத்தப்பட்ட துறைக்கு போனாலும் அப்பயே அவர் அமைச்சர் தானே. வன்கொடுமை தடுப்பு எதுக்கு இருக்குது? அதை போடணும்ல. இப்போ 2 நாளைக்கு முன்பு வந்து தாமு அன்பரசன் பேசுகிறப்ப எம்ஜிஆர் குறித்து ஜெயலலிதா குறித்து கொச்சையாக பேசுகிறாரு. அது குறித்து அண்ணன் திருமாவோட கருத்து என்ன? இதே உதயநிதி பேசுகிறப்ப எடப்பாடி பழனிசாமி முட்டி போடுவார் அப்படின்னு பேசுகிறாரு. காலுக்கடையே பூந்துருப்பாருன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற பேச்சு இல்லையா? இல்லை, அதில் இடைநிறுத்தி உதயநிதியை விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னு? தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க அப்படின்னு. தப்பாக புரிஞ்சுக்காதீங்கிறப்ப தான் ஒரு கூடுதலாக சிரிப்பு சத்தம் வருது. அப்போ அந்த இடத்துல எல்லாருக்கும் புரியுது. அவ்வளோதான். அது தெரியுமில்ல. மேடை நாகரிகத்தை வந்து திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அண்ணன் திருமா சொல்லக்கூடாது. இதே அண்ணன் திருமா வந்து எப்படி பேசியிருக்காங்க? 2000 தொடக்கத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் விசிகா இருக்குது. அன்னைக்கு வந்து ஃபார்வர்டு பிளாக் வந்து ஒரு இடத்துல பரப்புரை பண்ணுது. பரப்புரை பண்ணுறதுக்கு வந்து அதிமுககாரங்க அனுமதி மறுத்துறாங்க. மறுத்த உடனே எப்படி சிண்டு முடிஞ்சு வர்றாரு ஐயா கருணாநிதி அப்படின்னா, இந்த நாட்டில் சிறுத்தைகள் நடமாடலாம், சிங்கங்கள் நடமாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபார்வர்டு பிளாக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் 2 சாதி சமூகங்களுக்கிடையே மோதலை உருவாக்குற வகையில் கருணாநிதி பேசுவார். அப்படிப்பட்ட கருணாநிதி வந்து நாகரிகவாதி. நாங்கள் நாகரிகமற்றார்களா? எங்களை நாகரிகம் மட்டும் எவ்வளவு பேசுகிறாங்க? எங்களுக்கு நாகரிக எல்லை இருக்குது, வரம்பு இருக்குது. நாங்கள் என்ன தான் பேசினாலும் திமுக மீது மிகப்பெரிய கொடும் வன்மம் இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் அம்மா துர்கா குறித்து பேசுறதில்ல, மதிப்புக்குரிய கிருத்திகா குறித்து பேசுறதில்ல. இன்பநிதி குறித்து எங்கே பேசுகிறோம்னா அவரோட தனிப்பட்ட புகைப்படம் பரவனப்போ கூட பேசலை. அவர் வந்து அரசியல் நாளைக்கு வருவான்னு சொல்லப்படுறப்ப பேசுகிறோம். மற்றபடி அவரோட தனிப்பட்ட குடும்பம் குறித்து நாங்கள் பேசுறதில்ல. ஒரு எல்லை இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது. ஆனால் திமுகவை சேர்ந்தவங்களுக்கு எந்த எல்லையும் கிடையாது. எங்கள் குடும்பம் குறித்து பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, வசவு சொற்களை பயன்படுத்துகிறாங்க, ஆபாசமாக வசை மாறி பொழிகிறாங்க. அதை எல்லை இல்லாமல் எல்லாரையும் குடும்ப ரீதியாக பேசுகிறாங்களே. அப்போ அதெல்லாம் நான் திருமாவோட கணக்கு தெரியாதா? இல்லை, ராஜீவ்காந்தி பேசும்பொழுது இன்னும் நிறைய ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு. ரிலீஸ் பண்ணட்டும். ராஜீவ்காந்தி பொதுக்கூட்ட மேடையில் கருணாநிதி குறித்து என்ன பேசினார்? கருணாநிதியவும் இன்றைக்கி பாஜக நிர்வாகியும் நடிகையுமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நினச்சி என்னவா பேசினார்? முரசொலி மாறன் குடும்பத்தை வந்து அக்காவை வச்சு பேக்கரி வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு மலிதமான திரைப்பட காட்சியை ஒப்பிட்டு பேசினார். ஆர் ஆசாவை கருணாநிதியோட மருமகன் அப்படின்னாரு. கனிமொழியும் ஆர் ஆசாவை நினச்சி கொச்சையாக பேசினார். அவர் பொதுக்கூட்ட மேடையில் பேசின பேச்சு இருக்கு. அதை வெளியிட்டாலே அவர் திமுக இருக்க முடியாது. இந்த நாட்டுக்கு வந்த கதைவசன கர்த்தா தட்சிணாமூர்த்திங்கிற தெலுங்கர் கருணாநிதி ஒரு பக்கம். உழைக்க வந்த கருணாநிதி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி. நாயுடு வை கோபாலசாமி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி. நீயும் நானும் கட்சி ஆரம்பித்தா சாதி வருது. அது அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது பேசியிருக்கலாம். நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்ப திராவிடத்தை எதிர்த்துக்கலாம், இன்னைக்கு திராவிடத்தை ஆதரிக்கலாம். கருத்துநிலை மாற்றம் பிரச்சனை கிடையாது. கருத்து மாற்றம் இருக்கிறது தான். அவர் அந்த இயக்கத்துக்கு போயிட்டாரு, மாற்றிக்கிட்டார். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இந்த மொழிநடைய அவரை பின்பற்ற யாரும் சொல்லலை, யாரும் அவருக்கு சொல்லித்தரலை. அவராக பேசினார். தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் விருப்பம்லாம் அவரே பேசினார். மயிர் காத்த மாவீரன் மன்மோகன் சிங்கை பேசினார். அதே போல் சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பேசினார். புல் பிடுங்கி கருணாநிதினார். அப்புறம் வந்து என்னென்னமோ பேசினார். கர்மம் முடிச்ச கருணாநிதி அப்படி இப்படி என்னமோ பேசியிருக்காரு. அந்த பேச்சுகளை எடுத்து சமூக வலைதளங்களை உழவிட்டாலே அவர் திமுகவில் இருக்க முடியாது, கூணி குடியானிக்கணும், நடமாட முடியாது. அவர் நிறைய பேசுகிறாரு. மேடையில் ஒரு விதமாக பேசுவாங்க, கீழே மேடையை விட்டு இறங்கிட்டாங்கன்னா வேறு விதமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிறாரு. ராஜீவ்காந்தியை பற்றி எப்படி பேசலாமா? ராஜீவ்காந்தி மேடைக்கும் கீழேக்கும் என்ன பேசுவார்னு பேசலாமா? மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியுமில்ல, பக்கத்தில் இருந்து நமக்கு தெரியுமில்ல. அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்படியெல்லாம் பேசணும், இப்படியெல்லாம் நாம் தமிழர் கட்சியை பேசினாதான். ஏன்னா திமுகவில் நம்புவோம். ஏன்னா இவ்வளவு பண்ணி இவ்வளவு உயரத்தில் ஏற்றி விட்ட நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டு துரோகத்தின் விளைவால் வெளியேற்றப்பட்ட ஒரு ஆள் அங்கே விசுவாசமாக இருப்பானாங்கிற கேள்வி வரும். அப்போ அந்த விசுவாசம் நிறுத்துவதற்கு இதெல்லாம் பேசணும். நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவருக்கு நாம் தமிழர் கட்சி தான் அவருக்கு இவ்வளவு உயரமான இடத்த கொடுத்துச்சு. தேர் போகி ராதாகிருஷ்ணன் மகன் ராஜீவ்காந்தியாக போய் திமுக சேர்ந்திருந்தார்னா அவர் யாரும் சேர்த்துருக்க மாட்டாங்க, பெரிய கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி அப்படின்னு போனதால தான் இவ்வளோ உயரம், இவ்வளோ இடம். இப்போ நாம் தமிழர் கட்சி போட்ட பிச்சை தான் ராஜீவ்காந்திக்கு இந்த உயரம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்களும் நாம் தமிழர் கட்சி குறித்து நிறைய கருத்துக்களை, மாறுபட்ட கருத்துக்களை முன் வச்சிருந்தார். இப்போ அவரோட விடுதலை சம்மந்தமாலாம் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, பேசுகிறீங்க. சமீபத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கூட விடுதலையாகி வந்து சந்தித்து பேசியிருக்கிறாரு. இது ஒரு முரணா இல்லையா உங்களுக்கு? ஒரு முரணம் இல்லை. அதாவது சவுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரர் கிடையாது, நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் கிடையாது, நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் கிடையாது. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சியை வன்மம் கொண்டு தாக்கியிருந்தாலும் அவருக்கு ஒரு அநீதி விளைவிக்கப்படுதுன்னா அதை பேச வேண்டியது நம்ம தார்மீக கடமை. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி இந்த இனத்தோட எதிரியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ராகுல் காந்தி இன மக்கள் கொலை செய்யப்பட காரணமாக அமைஞ்ச ஒருத்தர்.
ஆனால் அதே ராகுல் காந்தியோட பதவி நீக்கம் செய்யப்பட்டப்ப, அவருக்கு ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டப்ப நாம் தமிழர் கட்சி ஆதரவாக குரல் கொடுத்துச்சு. இப்போ ராகுல் காந்தியே குரல் கொடுக்குறப்ப சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்தார், ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. திமுக கூட்டணி கட்சியினர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, இவங்க பாஜகவை நோக்கி இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, பிரதமராக இருக்கக்கூடியது மோடி, இவங்க மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்டிருக்கணும், பாஜக பி டீம் அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நாம தான் கேட்டிருக்கோமே. நாம் வந்து தூத்துக்குடி அந்த பேரை நடந்தப்ப ஏன் மோடி வரலன்னு கேட்டிருக்கோமே. மோடியை நோக்கி நாம் தமிழர் கட்சி எழுப்பாத கேள்வியில் பாஜகவோட அத்தனை சட்டங்களையும் திட்டங்களையும் பாஜகவோட அத்தனை நடவடிக்கைகளையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கோமே. நாம் அப்படிலாம் ஒன்றும் பேசாமல் இல்லைங்க. மோடியை ஆதரித்து பேசணும், பாஜக ஆதரித்து பேசணும், பாஜகவுக்கு இணக்கமாக நடந்துக்கிட்டோம்னு ஒரு இடத்த சொல்ல முடியாது. திமுக 100 இடங்களை சொல்லலாம். பாஜகவோடு ஆதரவாக நின்று பாஜகவோட இணக்கமாக போனால் 100 இடங்களை சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு இடம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க தான் உண்மையான பி டீம். இல்லை, சமீபத்தில் கூட இவர் ராஜவேல் நாகராஜன் இப்படி சிலர்லாம் டம்மி கேண்டிடேட்டாக வெளியிட்டாங்க, நிப்பாட்டினாங்க. இதுதான் வந்து மறைமுகமாக பாஜக கூட்டணிக்கு உதவி செய்யும். அவர் டம்மி கேண்டிடேட்னு யார் சொல்கிறார்? குறிப்பாக பெண் வேட்பாளர்கள் நிப்பாட்டுற இடத்துல இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றது எந்த வேட்பாளர்? சிவகங்கையில் வந்து அக்கா எழிலரசி தான் அதிகப்படியான வாக்குகளை பெறுறாங்க. அதே போல் வந்து அக்கா காளியம்மாள் அதிக வாக்குகளை பெறுறாங்க. இப்போ எடுத்து பார்த்தா பெண்கள் தான் அதிக வாக்குகளை பெறுறாங்க. அதிகபட்ச வாக்கு அக்கா எழிலரசி சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில். அப்போ பெண்களை எடுத்தா டம்மி அப்படிங்கிற இந்த ஆதிக்க மனப்போக்கு இருக்குல்ல, இந்த ஆணாதிக்க சிந்தனை, அதன் வெளிப்பாடு அது. ஆனால் அவங்க சாட்சி கிடைக்காங்க, பெண்கள் தான் அதிகப்படியான வாக்களை பெறுறாங்க அப்படின்னு சாட்சி கிடைக்காங்களே, அப்பயே உடஞ்சி போச்சு. நீங்கள் கூட யார் பாஜகவின் பி டீம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தொடர்ச்சியாக வந்து 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. யார் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி நோக்கி திரும்புது. நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம், அவங்க வாக்களை பிரிக்கிறாங்க, இல்லை பாஜக அனுசரணையை வேலை செய்கிறாங்க அப்படின்னு. இங்கே கேரளாவில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணிக்குள்ளே இல்லை, தனித்தனியாக நிற்கிறாங்க. அதன் விளைவாக வாக்கள் பிரிஞ்சு அங்கே வந்து சுரேஷ் கோபி அப்படின்னு ஒரு நடிகர் ஜெயிச்சிட்றாரு, பாஜகவோட பாராளுமன்ற வேட்பாளர் ஜெயிச்சிட்றாரு. இப்போ பாஜக வந்து கேரளாவில் கணக்க தொடங்கிடுச்சு. ஒருவேளை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒரே கூட்டணிக்குள்ள இருந்தால் அங்கே சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ அங்கே வாக்களை பிரிச்சிட்டாங்கன்னு காங்கிரஸ் மீதோ கம்யூனிஸ்ட் மீதோ குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில்லை. இந்தியா கூட்டணிக்கிறாங்க, அங்கே காங்கிரஸ் வந்து பிடிஎம்னு கம்யூனிஸ்ட்டை சாடுது, கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸ் சாடுது, காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வந்து பாஜகவோட ஏஜென்ட்னு மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தை சாடுறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை சொல்லுவாங்க அப்படின்னா இது அபத்தமான ஒன்று. நான் தான் சொல்கிறேனே, பாஜகவோட பி டீம் சொல்லுவீங்கன்னா சங்கிம்பிங்கன்னா எதை அடிப்படை சொல்கிறீங்க? வாங்க திறந்த வெளியில் மக்கள் மன்றத்தில் நேரலையில் இல்லை தொலைக்காட்சியில் எங்கேயாவது விவாதம் பண்ணுவோம், கருத்து சொற்போர் மூலமாக யார் வெல்றாங்கங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வரதில்லை ஒருத்தரும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல்வேறு கருத்துக்களை நிதானமாகவும் விரிவாகவும் விளக்கியமைக்கு மிக்க நன்றி.